பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாராகிய திரியேக கடவுளின் திருநாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. கடவுளை நாம் தொழுவோம். தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய நாமம் யெகோவா. அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். ஜெபம் செய்வோம். அனைத்து படைப்புகளுக்கும் காரணராகிய பேராற்றல் நிறைந்த அன்பின் கடவுளே, உம்மை போற்றுகிறோம். அநீதிகளாலும் வேதனைகளாலும் நிறைந்த சமூகத்தில் இறை சாயலை மீட்டெடுக்க உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினீரே, உம்மை துதிக்கிறோம். இந்த தொழுகையின் வழியாக ஆதிவாசிகள், சமூகத்தில் தாழ்த்தப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர் ஒவ்வொருவரும் தனித்துவமான மதிப்புடையோர் என்பதை உணரவும், ஆண்டவர் பார்வையில் அனைவரும் சமமானவர்கள் என்பதை புரிந்து இணைந்து செயல்படவும் அருள் தாரும். ஆராதனையில் இணைந்திருக்கும் சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதியும். கருத்தாய் அர்ப்பணிப்போடு ஆராதிக்க தமது தூய ஆவியானவரால் எங்களை ஆட்கொண்டு நடத்தும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக கீர்த்தனை பாடலிலே 19வது பாடலை பாடுவோம். பாடி துதி மனமே, பரனை கொண்டாடி துதி தினமே. கீர்த்தனை பாடல் 19. துதி மனமே, பரனை கொண்டாடி துதி தினமே. பரனை கொண்டாடி துதி தினமே. பாடி துதி மனமே, பரனை கொண்டாடி துதி தினமே. பரனை கொண்டாடி துதி தினமே. நீடித்த காலமதாக பரஞமை நேசித்த பட்சத்தை வாசித்து வாசித்து பாடி துதி மனமே, பரனை கொண்டாடி துதி தினமே. பரனை கொண்டாடி துதி தினமே.
பரிசிகளை கொண்டு முன்னர சப்பின தேவ பரந்திந்த காலத்தில் மாக்கமதாக குமாரனை கொண்டு வழுத்தின அன்பை விழித்து தியானித்து பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே பரனை கொண்டாடி துதி தினமே. சொந்த ஜனமான யூதரை தள்ளி தொலையில் கிடந்த புறசாதியாமை மந்தையில் சேர்த்து பராபரன் தம்மோடை மைந்தர்களாக்கின சந்தோஷத்துக்காக பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே பரனை கொண்டாடி துதி தினமே. எத்தனை தீர்க்கர் அநேக அப்போஸ்தலர் எத்தனை போதகர்கள் இரத்த சாட்சிகள் எத்தனை வேண்டுமோ அத்தனையும் தந்தி கிருத்தனையாய் கிருபை வைத்த நம் கர்த்தனை பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே பரனை கொண்டாடி துதி தினமே பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே பரனை கொண்டாடி துதி தினமே. இந்த நாளுக்குரிய திருமறை பகுதி பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 21 முடிய. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோடு பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய அருள் வார்த்தையை கேட்க நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடினோம் என்கிற பாடலை உற்சாகமாய் பாடுவோம்.
ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். தேவவாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. தேவவாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. மகிமை மகிமையே என் மனம் பாடுதே, மகிமை மகிமையே என் மனம் பாடுதே. மக்கள் மத்தியில் என்றும் மகிழ்ச்சி பொங்குதே, மக்கள் மத்தியில் என்றும் மகிழ்ச்சி பொங்குதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். சீயோன் பலனே, வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். சீயோன் பலனே, வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். ஜீவன் பலனும் ஆசீர்வாதமே, ஜீவன் பலனும் ஆசீர்வாதமே. நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்குதே, நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்குதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். கர்த்தர் சமூகம் என் வாழ்வில் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். கர்த்தர் சமூகம் என் வாழ்வில் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். அல்லேலூயா என் ஆவி பாடுதே, அல்லேலூயா என் ஆவி பாடுதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே, ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. லூக்கா நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 18-19 வசனங்களை நாம் மனதிலே நிறுத்திக் கொள்வோம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுக்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். ஆண்டவர் இயேசு தன் பிறப்பின் நோக்கத்தையும் தந்தையாம் கடவுள் தன் மேல் கொண்டிருந்த திட்டத்தையும் நாசரேத்தூர் அறிக்கையின் வழியாக வெளிப்படுத்தினார். அதற்காகவே தன் வாழ்வையும் அர்ப்பணித்தார். ஆண்டவர் இயேசுவின் நாசரேத்தூர் அறிக்கை கடவுளின் மீட்பின் திட்டத்தை உலகத்திற்கு பறைசாற்றியது. இந்த ஞாயிறை நாம் தலித் மற்றும் ஆதிவாசிகள் ஞாயிறாக ஆசரிக்கின்றோம். தலித் என்ற சொல் சமஸ்கிருத மொழியில் தல் என்ற சொல்லிலிருந்து உருவானது. இதன் அர்த்தம் உண்மையான அடையாளத்தை இழந்து நிற்றல், உடைந்து அல்லது நசுக்கப்பட்ட என்கிற ஒரு பொருளும் இதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. திருமறையில் தலித் என்ற சொல் எபிரேய மொழியில்
தல் என்ற மூலச்சொல்லிலிருந்து வந்ததாகும். இதற்கு ஒடுக்கப்பட்டவர்கள், சிதைக்கப்பட்டவர்கள் என்பது பொருளாகும். வெண்மணி கிராமத்தில் 44 தலித் விவசாய தொழிலாளர்கள் உயிரோடு எரித்து கொல்லப்பட்ட வழக்கில் பிரதான குற்றவாளியான கோபாலகிருஷ்ண நாயுடு உட்பட குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். சமுதாயத்தில் பெரிய மனிதர்களான இவர்கள் உயிரோடு எரிப்பது போன்ற மோசமான செயலில் ஈடுபட்டிருக்க சாத்தியமில்லை என்று நீதிமன்றம் நீதியை சிதைக்கும் ஒரு தீர்ப்பை கூறியது. குற்றவாளிகளை விடுவித்தது. திண்ணியம் என்ற கிராமத்தில் தலித் ஒருவரின் வாயில் மலத்தை திணித்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஆதிக்க ஜாதியை சார்ந்தவர் விடுவிக்கப்பட்டார். முதல் தகவல் அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு முன்பு உயர் அதிகாரிகள் அனுமதி பெறவில்லை என்று காரணம் கூறப்பட்டது. நீதி கொல்லப்பட்டது. அநீதிக்கு சாதகமான தீர்ப்பு கிடைத்தது. திருமறையினுடைய வரலாறு மீட்பின் வரலாறாகும். இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாக எகிப்திலும் பாபிலோனிலும் சிக்குண்டு கதறிய போது அவர்களுக்கு விடுதலை அருளும் கடவுளாக தன்னை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் இயேசுவின் காலத்தில் பாலஸ்தீனாவில் வாழ்ந்த மக்களிடையே பாகுபாடுகள் பல தளங்களில் இருந்தது. பொருளாதார தளத்தில் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடும், சமூக தளத்தில் யூதர் புற இனத்தார் என்ற வேறுபாடும், ஆன்மீக தளத்தில் தூயவர்கள் பாவிகள் என்ற பாகுபாடும், கலாச்சார தளத்தில் ஆண் பெண் என்ற வேறுபாடும் இருந்தது. இத்தகைய சூழலில் ஆண்டவர் இயேசு மனித உரிமைகளை பாதுகாக்கின்ற, மனித மாண்பினை மீட்டெடுக்கின்ற பணியாளராக செயலாற்றினார். இன்று இறைமக்களாகிய நம்மிடம் கடவுள் எதிர்பார்ப்பது கிறிஸ்துவின் அடிச்சுவட்டில் நின்று சிதைந்த சமூகங்களில் கடவுளின் சாயலை நானும் நீங்களும் மீட்டெடுக்க வேண்டும். முதலாவதாக சந்தோஷத்தை மீட்டெடுத்தல். லூக்கா நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 18வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். ஆண்டவர் இயேசுவை பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்ட மக்கள் நடுவில் அனுப்பினார் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அவர்கள் தரித்திரர், அவர்கள் நறுங்குண்டவர்கள், சிறைப்பட்டவர்கள், அவர்கள் பார்வையற்றவர்கள், நொறுங்குண்டவர்கள். அவர்கள் வாழ்க்கையில் எந்த சந்தோஷத்திற்கும் சமாதானத்திற்கும் இடமில்லை. அவர்கள் நல்ல வாழ்க்கையை இந்த உலகம், பிசாசு, மனிதர்கள், அவர்களுடைய சொந்த பாவம் அவர்களிடம் இருந்து பறித்து கொண்டது. பிரசங்கி 7:29 சொல்லுகிறது, இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். அக்கிரமத்தால், பாவத்தால், சுயநலத்தால் மனுக்குலம் சிதைந்து போனது.
தேவ சாயலை மனிதன் இழந்து போனான். தேவ சமூகத்தில் நிற்க முடியாமல் போனான். தெய்வீக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்து போனான். தேவனோடுள்ள ஐக்கியத்தை, அன்பின் உறவை மனிதன் இழந்து போனான். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்த ஆத்துமாவே சாவு என்கிற துர்ச்செய்திக்கு சொந்தக்காரர்களாக நாம் மாறிப்போனோம். 1 தீமோத்தேயு 1:15 சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இந்த நற்செய்தி இழந்து போன சந்தோஷத்தை மனுக்குலத்திற்கு திருப்பி கொண்டு வந்தது. அநித்தியமான பாவ சந்தோஷங்களுக்கு நேராக விலகி போன மனுக்குலம் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படுவதின் மூலமாக இழந்து போன தெய்வீக சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். 1 யோவான் 1 அதிகாரம் 7 வசனம். 2வதாக சமநிலையை மீட்டெடுத்தல். லூக்கா நற்செய்தி நூல் 4 அதிகாரத்தினுடைய 19 வசனம். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம் என்பது விடுதலையின் வருஷத்தை குறிப்பிடுகிறது. லேவியராகமம் 25 ஒவ்வொரு 7வது வருஷமும் தேசத்திற்கு ஓய்வு வருடமாகும். அப்பொழுது தேசம் வேலை இல்லாதபடி இளைப்பாற விடப்படும். 7 ஓய்வு வருடத்திற்கு பின்பு வரும் 50வது வருடம் விடுதலையின் ஆண்டாக, யூபிலி ஆண்டாக சிறப்பிக்கப்பட்டது. இந்த 50வது வருஷத்தினுடைய நோக்கம் பொருளாதார அமைப்பின் ஏற்றத்தாழ்வுகளை சமனாக்குதல். அடிமைகள் விடுதலையாக்கப்பட்டு தங்கள் குடும்பங்களுக்கு திரும்புவார்கள். விற்கப்பட்ட சொத்துகள் அதன் உரிமையாளர்களிடத்தில் அளிக்கப்படும். அத்துடன் எல்லா கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும். இப்படி ஒரு சமநிலை இஸ்ரவேலரிடம் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்தார். ஏற்றத்தாழ்வற்ற சமூகமாக தேவ ஜனங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்தார். இன்றைக்கும் அதே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கலாத்தியர் 3:28 சொல்லுகிறது, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். ஆண்டவர் இயேசு ஒதுக்கி வைக்கப்பட்ட சமாரியரை சமமாக கருதி சமாரிய பெண்ணிடம் தண்ணீர் கேட்டு அருந்தினார். யூதர்கள் தாங்களே உயர்ந்தவர்கள் என்று பெருமை கொண்டிருக்க, நல்ல சமாரியன் நன்மை செய்யாத யூத பக்திமான்களை விட உயர்ந்தவன் என்று நல்ல சமாரியன் ஓமையின் வழியாக ஆண்டவர் இயேசு விளக்கினார். லூக்கா 10வது அதிகாரம் 37வது வசனம். தொட்டால் தீட்டு என்று ஒதுக்கப்பட்ட தொழுநோயாளிகளை ஆண்டவர் இயேசு தொட்டு அணைத்து குணமாக்கினார். எவரையும் இழிவாக நடத்தாத, தாழ்வாக பார்க்காத இயேசு கிறிஸ்துவுடைய பார்வை நமக்கு வேண்டும். 2016 ஆண்டு ஆகஸ்ட் 23 அன்று ஒடிசாவில் தானமாகி என்ற ஏழை மனிதரின் மனைவி மருத்துவமனையில் மரணமடைந்தார். அந்த உடலை வீட்டிற்கு எடுத்து செல்ல அரசு மருத்துவமனை நிர்வாகம் ஆம்புலன்ஸை தர மறுத்தது. சுமார் 12 கிலோமீட்டர் தூரம் தனது மனைவியின் சடலத்தை அவர் தனது தோளில் சுமந்து சென்றார். எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் என்பது பேச்சளவில் மாத்திரமே இருக்கிறது. இதுதான் இந்திய திருநாட்டின் நிலைமை. அன்று பாலஸ்தீனாவிலே
ஏழைகள், பெண்கள், குழந்தைகள், அனாதைகள், தொழுநோயாளிகள், விதவைகள் இவர்களெல்லாம் சபிக்கப்பட்டவர்களாக, இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்பட்டார்கள். அடித்தட்டு மக்கள் உரிமைகளை இழந்து நின்றார்கள். எங்களுக்கென்று யார் இருக்கிறார்கள்? சிதைந்து போன எங்கள் வாழ்வை மீட்டெடுக்க யாராவது வரமாட்டார்களா என்று ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் இருந்தார்கள். அவர்கள் நடுவில் நின்றுதான் ஆண்டவர் இயேசு உங்களுக்காக நான் இருக்கிறேன் என்று நாசரேத்தூர் அறிக்கையின் வழியாக முழங்கினார். கடைசியாக சாட்சி வாழ்வை மீட்டெடுத்தல். லூக்கா நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 18வது வசனம். இன்று திருச்சபையில் சாதனையாளர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். ஆனால் சாட்சியாக வாழ்பவர்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள். ஆண்டவர் திருச்சபையில் சாதனையாளர்களை அல்ல, சாட்சியாக வாழ்பவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய தரித்திரத்தில் இருந்தேன், கர்த்தர் என் ஆவிக்குரிய தரித்திரத்தை மாற்றினார். பாவத்திலும் அக்கிரமத்திலும் சிறைப்பட்டிருந்தேன், இன்று விடுதலையாக வாழுகிறேன் என்கிற சாட்சி நம்மிடத்திலே உண்டா? மீகா தீர்க்கதரிசியின் காலத்தில் ஜனங்கள் கர்த்தருக்கு கொடுப்பதிலும் பலி செலுத்துவதிலும் மத கடமைகளை நிறைவேற்றுவதிலும் சாதனையாளர்களாக இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவற்றில் பிரியப்படவில்லை. மீகா 6வது அதிகாரம் 7வது வசனம். ஆண்டவர் அவர்களிடம் எதிர்பார்த்தது சாட்சியான வாழ்வு என்பதை மீகா 6:8 சொல்லுகிறது. நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்கும் அனுபவம் நமக்கும் தேவை. சாட்சி வாழ்வு நமக்கும் தேவை. இன்று மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால், வளர்ச்சி என்ற பெயரால் தேசத்தில் மனித உரிமைகள் மீறப்பட்டு வருகிறது. ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒரிசா போன்ற மாநிலங்களில் உள்ள மலைப்பகுதிகளிலிருந்து கனிம வளங்களை சுரண்டி பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தாரை வார்க்க அப்பகுதியில் வாழுகின்ற ஏழை ஆதிவாசி மக்களை விரட்டி அடிப்பது, எதிர்ப்பவர்கள் மேல் பொய் வழக்குகளை சுமத்தி சித்திரவதை செய்வது போன்ற போக்கை அங்குள்ள அரசாங்கங்கள் செய்து கொண்டிருக்கிறது. மீட்பு புனிதமானது, எல்லாருக்கும் உரியது. மனிதனுக்கு மாத்திரமல்ல, அனைத்து படைப்புகளுக்கும் உரியது. சோதோமின் கலாச்சாரம், போதை கலாச்சாரம், ஆடம்பர கலாச்சாரம், மொபைல் கலாச்சாரம் பெருகி வருகின்ற இந்த நாட்களில் நம் சாட்சி வாழ்வை காத்துக்கொள்வது அவசியமாகும். பிறரை சாட்சி வாழ்விற்குள் வழிநடத்துவதும் அவசியமாகும். சிதைக்கப்பட்ட மக்களின் அந்தஸ்தையும் மரியாதையும் மாண்பையும் உயர்த்தும் வண்ணமாக நம் வாழ்வு அமையட்டும். சிதைந்த சமூகங்களை, மனிதர்களை இறைசாயலுக்கு நேராக மீட்டெடுப்போம். நாமும் நம் வாழ்வில் இறைசாயலை வெளிப்படுத்துவோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளால் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக ஞான பாடலிலே 246வது பாடலை பாடுவோம். கர்த்தர் என் பக்கமாகி. 246வது ஞான பாடல். Oh
சகாயம் செய்ய நாமே தேரோதே உள்ளமே கழிக்கோ கேட்க வேண்டுமோ கர்த்தரன் மேலோதிக்கோ பகலோ நலமோ பாரதமாய் காப்பாற்ற ஆனந்த பூரிப்பே தெனாவிக்கு பலத்த தீரனோ நாமுமே ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த உலகத்திலே எங்கள் அனைவரையும் ஒன்று போல நேசிக்கிற ஆண்டவர், கிறிஸ்துவின் ஒரே இரத்தத்தினாலே எங்களை இந்த உலகத்திலே தோன்ற பண்ணினவர், தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்களாய் இருக்கும்படிக்கு எங்களை வேறு பிரித்தவர். உம்முடைய அன்பை நாங்கள் உணர்ந்து ஒன்றாக இணைந்து வாழ எந்தெந்த இடங்களிலே இறை சாயலை இழந்தவர்களாக இந்த உலகத்திலே மனுக்குலம் காணப்படுகிறதோ அந்த இடத்திலே இறை சாயலை மீட்டெடுக்க எங்களையே நாங்கள் அர்ப்பணித்து செயல்பட கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். சந்தோஷத்தை இழந்து போனவர்கள் உண்டு, சம அந்தஸ்தை இழந்து போனவர்கள் உண்டு, பல விதங்களிலே வாழ்க்கையினுடைய நன்மைகளை இழந்து நிற்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தருடைய மீட்பை சொந்தமாக்கி கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் இரக்கம் பாராட்ட நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேவ சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளின் வழியாக நூறத்தனையாய் பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களுடைய ஜீவியத்திலும் ஆண்டவரோடு உள்ள உறவிலே நாங்கள் எவ்வளவாய் தூரம் போனோம் என்பதை உணர்ந்து கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களை ஐக்கியப்படுத்தி கொள்ள விசுவாச குடும்பமாய் இணைந்து நிற்க கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கின்றோம். அப்படிப்பட்ட நல்ல ஐக்கியத்தை, நல்ல ஒரு அன்பை கர்த்தர் சபை நடுவிலே தந்து சாட்சியாக நிற்க பலப்படுத்துவோமே நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே தெய்வீக சமாதானம் தங்கி இருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நினைந்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் குடும்ப ஜெபங்கள் பெருக, கர்த்தரை தேடுகிற விசுவாச வாழ்வு தழைக்க கர்த்தர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். பின்மாற்றங்கள், கர்த்தரை விட்டு தூரம் போன அனுபவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு கூட இசைந்து பயணிக்க கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சமுதாயத்திலும் நலிவுற்ற ஒவ்வொருவரையும் கண்ணோக்குகிற பொழுது அவர்களை தூக்கிவிடத்தக்கதான ஒரு இருதயத்தை கர்த்தர் அருளி செய்ய ஜெபிக்கிறோம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதரவற்றவர்கள், திக்கற்றவர்கள், கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்கள், கணவனையும் மனைவியும் இழந்து தங்களுடைய வாழ்க்கையை தனிமையிலே கழித்து கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருடைய வாழ்வை குறித்தும் கரிசனையோடு செயல்பட கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். பல விதங்களிலே இந்த உலகத்தினுடைய பல கட்டமைப்புகளின் வழியாக ஒடுக்கப்பட்டிருக்கிறவர்கள், நசுக்கப்பட்டிருக்கிறவர்கள், ஆதிவாசிகளாய் பல விதங்களிலே சிரமங்களை அனுபவிக்கிறவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் என்று ஓரம் கட்டப்பட்டவர்கள், ஒவ்வொருடைய உரிமைக்காகவும் குரல் எழுப்பத்தக்கதான ஒரு இருதயத்தை தந்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதிலும் அநீதிக்கு எதிராக, தீமைகளுக்கு எதிராக ஜனங்கள் எழும்பி கர்த்தருடைய பக்கத்திலே நிற்க கர்த்தர் பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்படியே கர்த்தருடைய கரம் உடன் இருக்கட்டும். ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக.
திருச்சபையிலும் திருச்சபைக்கு வெளியிலும் கர்த்தர் ஏராளமான ஊழியங்களை தந்திருக்கிறீர். அவற்றின் வழியாக கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்படவும் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படவும் வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இன்னமும் தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். தேசத்தினுடைய தலைவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி சாட்சியாக நிறுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைத்து மக்களையும் ஒன்று போல நேசித்து நேர்மையாய் தங்களுடைய பணிவிடை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதிலும் அமைதியை, ஐக்கியத்தை கர்த்தர் அருளி செய்யும். யுத்தங்களின் சப்தங்கள், தீவிரவாதிகளுடைய வெறி செயல்கள் தலை தூக்காதபடிக்கு தேசங்களிலே கர்த்தருடைய சமாதானம் தங்கியிருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயற்கையினுடைய பேரழிவுகள், எல்லா விதமான தொற்று வியாதிகள், மனிதர்களுடைய சூழ்ச்சியான திட்டங்கள் எல்லாவற்றுக்கும் விலகி கர்த்தருடைய கரம் தேசத்திலே வெளிப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களிலே நல்ல காரியங்களை கர்த்தர் கட்டளையிடும். வேலை வாய்ப்புகளை கொடுத்து எதிர்காலங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். படிக்கிற தம்முடைய பிள்ளைகளோடும் கிருபை தங்கியிருந்து உயர்த்தி மேன்மைப்படுத்த ஜெபிக்கிறோம். வியாதிப்பட்டு பலவீன படுக்கையில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் பலனையும் தந்து கர்த்தர் ஆசீர்வதியும். குடும்பங்களிலே திருமண காரியங்களை கைக்குடி வர பண்ணி குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கியங்களை கொடுத்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நினைந்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். தேவ சமூகத்திலே ஒரு விஷயங்களையே தாழ்த்துகிறோம். கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.